வணக்கம். தமிழ்நாட்டை காத்திட திராவிடர் மாடல் சித்தாந்தத்தை கட்டமைத்தவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களை பற்றி இன்றைய இளம் தலைமுறையினரிடம் இருக்கும் புரிதலை பகிர்ந்து கொள்ள என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியை நடத்தியது திமுக இளைஞரணி. தமிழ்நாடு முழுவதும் நடந்த இந்த பேச்சு போட்டியில முதற்கட்டமா 17,000 இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து அடுத்தபடியாக நடைபெற்ற மண்டல அளவிலான போட்டிக்காக 913 பேச்சாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அந்த பேச்சாளர்கள் பேசிய பேச்சுக்களை தற்போது பார்க்கலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி. மக்களை ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைத்து திராவிட குடும்பமாக உருவாக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தையே சேரும். அனைவரையும் காத்து நிற்கும் ஓர் அரசாகவும் கழகமாகவும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக என்ற தலைப்பில் பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இப்ப பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சம உரிமைக்கானது, சுய மரியாதைக்கானது. திராவிட கழகமும் தமிழ்நாடும் என்றால் வெவ்வேறு அல்ல, அது ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கிறது. அதற்கு காரணம் தான் தமிழ்நாட்டு குடும்பங்களிலே திமுக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாம் பாகுபாடின்றி பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் படிக்க செல்கின்றோம். பசித்த வயிறோடு யாரும் உறங்க செல்வதில்லை. அரசு போக்குவரத்து அனைவருக்குமே சாத்தியமாகிறது. ஆனால் ஒரு காலத்தில் அடித்தட்டு மக்களுக்கு இது எட்டாத கனியாகவே இருந்தது. இதை மாற்றி அமைத்ததுதான் திமுக அரசு. அதனால் தான் நான் இன்று பேச வந்துள்ளேன். தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக அரசு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று 2020 நம்முடைய பிரதமர் அவர்கள் கூறினார், அனைத்து மாநிலங்களுக்கும் நாங்கள் மின்சாரத்தை கொண்டு சேர்த்து விட்டோம் என்று. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பே 1970களில் தமிழ்நாட்டில் உள்ள குக்கிராமங்கள் தோறும் மின்சாரத்தை கொண்டு சேர்த்து சத்தமில்லாமல் சாதனை படைத்ததுதான் திமுக அரசு. தமிழ்நாட்டு குடும்பங்களுக்காக வாழ்ந்தது. அதனால்தான் தமிழ்நாடு அரசு திமுக என்று பிரித்து பார்ப்பதில்லை. தமிழ்நாட்டு குடும்பங்களிலே திமுக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மகளிருக்கான உரிமை தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், உரிமை தொகையின் மூலம் 1000 ரூபாயின் மூலம் ஒரு பெண்ணின் மானத்தை காத்துவிட முடியுமா? அந்த 1000 ரூபாய் சுய மரியாதையை கொடுக்குமா என்று. பணக்காரர்களுக்கு எப்படி தெரியும்? அடித்தட்டு மக்களுக்கே அந்த வழி தெரியும். நாள் முழுக்க உழைக்கும் ஆண்களுக்கு கூட 8 மணி நேரம் தான் வேலை. ஆனால் விடிந்தது முதல் இரவு தூங்க செல்லும் வரை படுக்க இடம் இருந்தாலும் படுக்காமல் உழைக்கும் தாய்மார்களுக்கு என்று என்ன உத்தேசம் கொடுத்தீர்கள்? என்ன அங்கீகாரம் கொடுத்தீர்கள்? ஒரே வார்த்தை, நீ என்ன வேலை செஞ்ச வீட்டுல? அப்பொழுது பெண்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதற்காக ஆண்களிடம் கையேந்தி நிற்க வேண்டிய அவல நிலை இருந்தது. அந்த அவல நிலையை ஒழித்ததுதான் திமுக அரசு. 1000 ரூபாயின் மூலம் ஒரு பெண்ணால் அவள் தன்னுடைய குழந்தைக்கு தேவைப்படுகிற பொழுது ஒரு 200 ரூபாயை அவள் கையாலே கொடுக்கிறாள் என்று சொன்னால் அப்பொழுது அவள் அடைகிற சுய மரியாதைக்கு ஈடாக எதையுமே கூறிவிட முடியாது. பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் திட்டத்தின் மூலமே பல பெண்கள் கல்லூரிக்கு செல்கிறார்கள். மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதினாலே விடுதிக்கான கட்டணத்தையும் செலுத்துகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பங்களிலும் திமுக அரசானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம், நீங்கள் படிப்பது படித்து விடுங்கள், படித்து விட்டால் வேலை தேடியும் அலைய வேண்டாம் என்று கூறி நான் முதல்வன் திட்டத்தையும் கொடுத்து படித்து முடித்து வேலைக்கு செல்லும் போது உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்ற அங்கீகாரத்தை கொடுக்கிறது. பயிற்சி இல்லை என்றால் தானே என் தமிழ்நாட்டு மக்கள் வேதனை அடைவார்கள் என்று பயிற்சியும் அளிக்கிறது ஒரு அரசு என்று சொன்னால் அதுதான் திமுக அரசு. அதனால் தான் தமிழ்நாட்டு குடும்பங்களில் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது திமுக. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வசதி என்றுமே பெண்களின் கை ஆண்களை நோக்கியே இருந்தது. படித்தே இருந்தோம் என்றாலும் தன் தந்தையிடம் பணம் பெற்றே நாம் என்ன செய்வோம்? பேருந்துகளுக்கு செல்வோம். ஆனால் இன்று கட்டணம் இல்லாமல் பேருந்து வசதி, நாம் நினைக்கும் இடங்களுக்கு சென்று சாதனைகளை புரிகிறோம் என்று சொன்னால் பெண்களுக்கான ஆசைகளை நிறைவேற்றியது திமுக அரசு. பெண்களுக்கான சுய மரியாதையை அளித்தது திமுக அரசு. பெண்களை குடும்பத்தில் வைத்துக் கொள்வதற்கே யோசித்தார்கள், கள்ளிப்பால் கொடுத்து கொன்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் சொத்துரிமையில் பங்கு கொடுத்தது என்று சொன்னால் அதுதான் திமுக அரசு. படிப்பால் மட்டுமல்ல பணத்தாலும் ஒரு பெண்ணிற்கு சமமான உரிமையை ஒரு அரசால் கொடுக்க முடியும் என்றால்
அதுதான் திமுக அரசு. பன்னாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டுல கால் பதிய செய்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வானுயர செய்திருக்காரு நம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை செதுக்கி வருகிறார் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவருடைய பெருமைகளை பேசி கொண்டாடி இருந்தாங்க பேச்சாளர்கள். அதை இப்ப பார்க்கலாம். கட்டங்கள் சொன்னதை எல்லாம் பொய்யாக்கி இன்றைக்கு சட்டமன்றத்திலே சட்டங்களை இயற்றி கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர். அப்படி அவர் ஒரு வார்த்தைக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அதுதான் திராவிட மாடல். மாடல் என்றால் என்ன? ஒரு தேசமோ ஒரு மாநிலமோ ஏதாவது ஒரு துறையில் வளர்ச்சியை பெற்றிருக்குமாயின் அதனை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு பிற மாநிலங்கள் பிற தேசம் அதை தனக்கு உவந்த வகையில் தானும் அதை பயன்படுத்தி முன்னேறுவதே மாடல். அப்படி இந்த தேசத்தில் 3 மாடல்கள் பேசு பொருளாகி இருக்கின்றன. ஒன்று குஜராத் மாடல், மற்றொன்று கேரளா மாடல், மூன்றாவது திராவிட மாடல், அதாவது இந்த தமிழ் தேசத்தினுடைய மாடல். இதில் இந்த குஜராத் மாடல் என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே பேசுகின்றது. அங்கே சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் இடமே இல்லை. அங்கே வளர்ந்தவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். இதற்கு அப்படியே எதிரானது இந்த கேரளா மாடல். இந்த கேரளா மாடல் என்பது சமூக நீதியையும் சுகாதாரத்தையும் மக்கள் நலனையும் பேணக்கூடியது. ஆனால் அங்கே பொருளாதார வளர்ச்சி என்பது மந்தமாகவே இருக்கிறது. இப்படி இந்த 2 மாடல்களில் உள்ள கலைகளை எல்லாம் கலைந்து அங்கே முதன்மையாக மேலோங்கி நின்று இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல். அது பொருளாதார வளர்ச்சி ஒருபுறம், சமூக நீதி, சமத்துவம், இயற்கை வளம், தற்சார்பு என அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்கிறது இந்த திராவிட மாடல். இதை நான் 3 திட்டங்களின் மூலம் விளக்க விரும்புகிறேன். முதலாவது மகளிர் உரிமை தொகை. இங்கே காலம் காலமாக பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் ஒரு வேலையை செய்கிறான் என்றால் அதற்கு 100 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கும் இந்த சமூகம், அதே விலையை அதைவிட அதிகமாக வீட்டிலே செய்யும் அந்த பெண்ணிற்கு 1 ரூபாயும் கொடுப்பதில்லை. இதனை கேர் எக்கானமி என்று சொல்வார்கள். இந்த கேர் எக்கானமியை நாங்கள் கேர் செய்து கொள்வதால் வந்ததுதான் இந்த மகளிர் உரிமை தொகை. நாங்கள் பெயரிலும் மாடலாகவே இருக்கிறோம். ஆம், உரிமை தொகை, இது அவர்களுக்கான உரிமை. இரண்டாவது விடியல் பேருந்துகள். தன்னுடைய சுதந்திர தின உரையிலே ஜவஹர்லால் நேரு, அதாவது ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி என்ற ஒரு மிக பிரபலமான பேச்சு இருக்கிறது. அதில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், India to awaken its society, it is the woman who must be awakened. If she is on the move, the family moves, the society moves, and then the nation moves என்று சொல்கிறார். வேறொன்றும் இல்லை தோழமைகளே, எப்போது பெண் அவள் இருக்கும் இடத்திலிருந்து நகர்கிறாளோ அன்றைக்கு தான் சமூக மாற்றம் நிகழும் என்று சொல்கிறார். அதை நாங்கள் நன்கு பின்பற்றுவதால் தான் இந்த விடியல் பேருந்துகளை நாங்கள் இலவசமாக இந்த பெண்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக வேளாண் கடன்கள் தள்ளுபடி. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அப்படி எந்த தேசம் இந்த விவசாயிகளின் நலன்களை காக்கிறதோ அந்த தேசம்தான் நிச்சயம் வளர்ச்சியின் பாதையில் செல்லும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் நாங்கள். நான் இப்படியாக முடிக்க விரும்புகிறேன். வெறும் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தேசத்தை வளர்ச்சியடைந்த தேசம், ஒரு மாநிலத்தை வளர்ச்சியடைந்த தேசம் என்று யாரும் சொல்லிவிட மாட்டார்கள். சமூக நீதியோடு எய்ந்த அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக அது இருக்க வேண்டும். அதுவே எங்கள் திராவிட மாடல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய அரசின் ஏதேச்சதிகார ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அரசியல் களத்துல நின்று இறுதி வரை போராடிய மாபெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மாநில உரிமைகளுக்காக கர்ஜித்த அண்ணாவின் குரல்கள் இன்றும் தமிழ்நாடு முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணாவின் பெருமைகளை பேச்சாளர்கள் பேசியிருந்ததை தற்போது பார்க்கலாம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாநில சுயாட்சி என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாநில சுயாட்சி ஏதோ ஒரு தனிநாடு கோரும் கோரிக்கையோ, இல்லை இந்திய ஒன்றியத்திலிருந்து எங்களை பிரித்து வைத்துக் கொள்ளும் கோரிக்கையோ இல்லை தோழர்களே. நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய மாநிலங்களுக்கான முழு அதிகாரத்தையும் பெற்று அதன் மூலம் என்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் என்னுடைய மாநில சுயாட்சி. மாநில பட்டியலில் இருந்த கல்விக்கான பொறுப்பை பொதுப்பட்டியலுக்கு ஏன் மாற்றினீர்கள்? நீட் என்ற தேர்வின் மூலம் எங்களுடைய மக்கள் தூக்கிலே தொங்குவதற்கா?
இல்லை கட்டை விரலை மகாபாரதத்திலே காணிக்கையாய் கேட்டானே அந்த குலக்கல்வி முறையை கொண்டு வருவதற்கா? எதற்காக மாநில சுயாட்சியை கேட்கின்றோம் என்றால், வெட்கமே இல்லாமல் அனைத்து துறைகளையும் மார்வாடிகளிடம் விட்டுவிட்டு எப்படி வெட்கமே இல்லாமல் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறீர்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. வைரத்தினை கொள்ளையடிப்பவனுக்கு 0.25% சரக்கு மற்றும் சேவை வரியாம். தங்கத்தை வேறு நாட்டிற்கு கொள்ளையடித்து கொண்டு போய் சேர்ப்பவனுக்கு 3% சரக்கு மற்றும் சேவை வரியாம். இந்த பேனா என்ன பாவம் செய்தது? 12% இருந்த சரக்கு மற்றும் சேவை வரியை எதற்காக 18% உயர்த்தினீர்கள்? இதற்காகத்தான் மாநில சுயாட்சியை கேட்கின்றேன். கடல் கடந்து வாணிகம் செய்த தமிழன், கிரேக்கம் வரை சென்று வணிகம் செய்த தமிழன் இன்று கடற்சார் பரப்பில் ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை என்றால் அதற்காகத்தான் நாங்கள் மாநில சுயாட்சியை கேட்கின்றோம். இலங்கையிலேயே என்னுடைய தகப்பனை அனுப்பிவிட்டு என்னுடைய தாயும் என்னோட சகோதரனும் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். வருபவன் மீனோடு வருவான் என்று. ஆனால் என்னுடைய தகப்பன்மார்களோ அங்கே சுடப்பட்டு கருவாடுகளாய் மிதந்து வருகின்றார்கள் என்றால் காரணம் எங்கள் நாட்டிற்கு மாநில சுயாட்சி இல்லை என்பதுதானே. ஒரு மனிதனுக்கு எப்படி சுயமரியாதை முக்கியமோ அதுபோல அதுபோல என்னுடைய தமிழினத்திற்கு சுய நிர்ணய உரிமை முக்கியம். அதனால்தான் மாநில சுயாட்சி வேண்டும் என்று இந்த மேடையில் கதறிக்கொண்டிருக்கின்றேன். ஒருவனுக்கு பகுத்தறிவும் கல்வியும் சுயமரியாதையும் கொடுத்தால் போடும், தாழ்ந்து கிடக்கும் மக்கள் உயர்ந்து விடுவார்கள் என்றார் என் பெரியன். அப்பெரியனின் வாக்கிற்கிணங்க கல்வி அறிவை கொடுத்து விட்டீர்கள், சுயமரியாதையை கொடுத்து விட்டீர்கள். இதையெல்லாம் நாங்கள் தனியாக ஆட்சி செய்ய என்று மாநில சுயாட்சியை தரப்போகின்றீர்கள். மயிலே மயிலே என்றால் இறகு போட மாட்டீர்கள் என்றால் நாங்கள் அந்த இறகை பிடுங்குவதற்கு கூட தயாராக இருக்கின்றோம். எனவே நாங்கள் பிடுங்குவதற்குள் மாநில சுயாட்சி எங்களிடம் கௌரவமாக ஒப்படைத்து விடுங்கள் என கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. காலத்தால் அழிக்க முடியாத மருத்துவ கட்டமைப்பு, சுகாதாரத்தில் முதன்மை மாநிலமாகவும் கல்வியில் முன்னேறிய மாநிலமாகவும் தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக திகழ ஓயாது உழைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எண்ணற்ற இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்த கலைஞரின் புகழை அவர்களே மெய்சிலிர்க்க பேசியிருந்தாங்க. அதை இப்போ பார்க்கலாம். மக்களே, உங்களிடம் ஒன்று நான் சொல்ல விளைகிறேன். நவீனத்துவம் என்றால் என்ன? நவீனத்துவம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமூக பண்பாட்டு விதிமுறைகள், மக்களின் மனப்பாங்குகள், நடைமுறையில் நிபந்தனைகள் ஆகியவைகளை கொண்ட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து மற்றொரு காலத்திற்கு நாம் வளர்ந்த வளர்ச்சியை நான் நவீனம் என்கிறோம். நாடு நவீனமயமாக்கப்பட்டு விட்டது என்றால் நாடு தன்னைத்தானே நவீனப்படுத்திக் கொண்டதா என்றால் இல்லை. நாட்டின் மக்களுடைய சிந்தனையில் தெளிவும் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுமே ஒரு நாட்டை நவீனத்துவப்படுத்தி இருக்கிறது எனலாம். ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் அடிமைகளாக இருந்தோம். ஆட்டு மந்தை கூட்டம் போல் ஓடிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? சுயமரியாதை என்னும் தடியை இடையில் நிறுத்தி நம்மை எல்லாம் எழுச்சி பெற செய்தார். தமிழ்நாட்டு மக்களின் மனதிலே மிக பெரும் புரட்சியை ஒருவர் விதைத்தார். அவர் யார் தெரியுமா? அண்ணா. மெட்ராஸ் ஸ்டேட் என்ற வார்த்தையை உங்களுடன் இணைத்துக் கொள்ள முடிகிறதா மக்களே? தமிழ்நாடு, தலைமைச் செயலகம், வாய்மையை வெல்லும், வானொலி போன்ற வார்த்தைகளுடன் நம்மை இணைத்துக் கொள்ள முடிகிறது. எப்படி? நாம் தமிழர்கள் தமிழ்நாடு என்ற வார்த்தையை கூறியவுடன் இது மாநிலத்திற்கான உரிமை, இது நம்முடைய நாடு, நம்முடைய நாட்டில் நம்மை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, நம்மை அழைத்து செல்ல ஒரு இயக்கம் இருக்கிறது என்று மக்களின் ஆத்மாவில் சென்று நம்பிக்கையை விதைத்தார் அண்ணா அவர்கள். திராவிட கட்டுமானங்களை அண்ணாவும் கலைஞரும் சேர்ந்து இதை திராவிட நாடாக உருவாக்கி கொண்டிருந்தனர். தமிழ்நாடு இன்று மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்றால் எப்படி? தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? என்னிடம் ஒன்றுமே இல்லை என்றாலும் சரி, நான் கூலி வேலை பார்த்தாவது என் பிள்ளையை கல்வி கற்க செய்வேன், ஏனென்றால் கல்விதான் கடைநிலையில் இருந்து ஒருவனை மேலே ஏற்றும் என்று நம்பினார்கள். அதனால் தான் கலைஞர் என்ன செய்தார்? பட்டப்படிப்பிற்கெல்லாம் இலவசமாக கல்வி கொடுத்தார், இடஒதுக்கீடு அளித்தார், சலுகைகள் அளித்தார், வேலை வாய்ப்பிற்காக தொழில்நுட்ப நிறுவனங்களை நிறுவினார், தொழிற்பேட்டைகளை அமைத்தார், பெண்களுக்கு சுய உதவிக்குழுக்கு கடன் கொடுத்தார், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, குழந்தைகளுக்கு இலவச கல்வி, காலை உணவு திட்டம்,
மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். மேலும் பல மின்சாரங்கள் இலவசம் என்ற விவசாயிகளுக்காக. இப்படி ஒரு குடும்பத்தில், ஒரு சமூகத்தில் அவர்களுக்கு தேவையான திட்டங்கள் என்ன என்ன என்று கூறி அடியில் இருக்கக்கூடிய மக்களின் நிலைமையை மேலே இழுத்து வந்தார் கலைஞர். கலைஞர் தொலைக்காட்சியை நாம் கடந்து சென்று விட முடியுமா? கலைஞர் தொலைக்காட்சி அளித்தார். நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் என்பார்கள், நாலேஜ் இன்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் என்பார்கள். மக்களே, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் கலைஞர் தொலைக்காட்சியால் தான் முடியும். அதனால்தான் கலைஞர் எளிதாக ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை செய்திருந்தார். சாதி, மதம், மொழி ஆகியவைகளை உள்ளடக்கிய கட்டமைப்புகளை கொண்டு மக்களின் கட்டமைப்புகளை எளிதில் உடைத்து விட முடியும் என்று அறிந்திருந்தார் கலைஞர். அதனால் தான் தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் பண்பாட்டிற்கென தனி அமைச்சகத்தையே அமைத்து வர்ணாசிரமம் போன்றவைகள் எல்லாம் நம் நிழலை கூட தொடாத வண்ணம் மொழியை கொண்டே அடித்தளம் அமைத்திருந்தார் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நிறைய முறை கூறுவார்கள் தான், திமுக ஒழிந்தது, திமுகவின் அஸ்தமம் ஆரம்பம் என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் திருக்குவளை நாயகன் என்ன செய்து கொண்டிருப்பார் தெரியுமா? அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் 2 பாலங்கள் அமைக்க வேண்டும், பல்கலைக்கழகங்கள் திறக்க வேண்டும், பல துறைகளுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார். மக்களே, இது தமிழகம். இங்கு நின்று கொண்டு சாதிய வன்கொடுமைகளை பற்றியோ நமது தமிழ் மொழியை பற்றியோ காட்டமாக யாரேனும் பேசி சென்று விட முடியுமா? ஆகா, இவர்கள் திராவிட மக்கள் இங்கு நின்று இவ்வாறெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் வெகுண்டெழுவார்கள் என்று குலை நடுங்கி விடுவார்கள். கடைசியில் ஒன்று சொல்கிறேன் மக்களே, நவீனம் என்பது நாம் ஆங்கிலேயரின் ஆடையை அணிந்து கொண்டு கணினி முன்பு அமர்ந்து கொண்டு தட்டி கொண்டு இருப்பது மட்டுமல்ல, நம் சிந்தனையில் நவீனம் வேண்டும். நாளை நாம் வேற்று கிரகத்துக்கே சென்றாலும் அங்கு சென்று தமிழன் கொடி நாட்டி விட்டு வருவான் என்பதை மறந்து விடார்கள். அதையே விதைத்தார் கலைஞர். அதனால் கூறுகிறேன், கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் மூட நம்பிக்கைகளை களைய தந்தை பெரியார் அவர்கள் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் பகுத்தறிவு. எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் தனது வாழ்நாள் முழுவதும் மக்களின் விடுதலைக்காக பாடுபட்ட தந்தை பெரியார் அவர்களின் பெருமைகளை மேடையில் பேசியிருந்தார்கள் பேச்சாளர்கள். அதை இப்போது பார்க்கலாம். சமயத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் எதிரானவர்கள் தான் பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிடம்னு இந்தியாவில் பல பேரும் தமிழகத்துல சில பேரும் கூவி கூவி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த மேடையில ஒரு உண்மையை நினைவு செய்ய நினைக்கிறேன். நாடறிந்த ஆன்மீக பேச்சாளர் குன்றக்குடி அடிகளார் பெரியாரை பற்றி இப்படி ஒரு வரியை கூறியிருக்கிறார். பெரியாரால் தான் இந்தியாவிற்கு இப்படிப்பட்ட ஒரு சமூக விடுதலை கிடைத்தது என்றும், தேசத்தின் விடுதலை மகாத்மாவால் கிடைத்தது என்றால் உடங்கி கிடைக்கும் மக்களின் விடுதலை பெரியாரால் கிடைத்தது என்றார். ஒரு சமய துறவி பெரியாரை கொண்டாடுகிறார் என்றால் அதுதான் பெரியார், அதுதான் திராவிடம், அதுதான் திமுக. எல்லாருமே பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குவார்கள். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோ பெரியார் சுழி போட்டு தொடங்குவார். கல்விக்காக அவர்கள் உருவாக்கிய திட்டங்கள் யாவும் சாதனை பக்கங்களுக்காக உருவாக்கவில்லை, மாணவர்களின் அறியாமையை நீக்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான். பட்டப்படிப்பில் 1ஆம் ஆண்டுக்கு மட்டும் இலவசம் என்றிருந்த நிலையை மாற்றி முழு பட்டப்படிப்பையும் பின்பு பட்ட மேற்படிப்பையும் இலவசமாக்கினார்கள். இந்த கல்வி எதுவும் போக்குவரத்து வசதியின்றி தடைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் பேருந்தில் இலவச பயணச்சீட்டை வழங்கினார்கள். 1967 கணக்கெடுப்புப்படி அதுவரை நம்முடைய தமிழகத்தில் வெறும் 109 கலைக்கல்லூரிகள் மட்டும்தான் இருந்தது. கலைஞர் அவர்கள் ஆட்சியில் பொறுப்பேற்ற உடனேயே புதிதாக 68 கலைக்கல்லூரிகள் உருவாக்கி 2010 அதை 587 வளர செய்திருந்தார். இன்னைக்கு தொழில் துறையில பல புரட்சிகளை செய்து கொண்டிருக்கும் சிப்காட், சிப்பெட், டிட்கோ, டைட்டில் பார்க் போன்ற பல தொழில் வளாகங்கள் எல்லாம் அவருடைய ஆட்சியில் உருவாக்கப்பட்டதுதான். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நமக்கு நாமே திட்டம் எல்லாம் கிராமப்புற வளர்ச்சிகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. 14,600 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை உருவாக்கியிருந்தார். அதனால் தான் சென்னையை இன்றைக்கு வரைக்கும் நாம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பொருளாதாரத்தில் 1 மைல் கல்லை அடைய வைத்த பெருமை கலைஞர் அவர்களுக்கே சாரும். இப்படியும் புரட்சி செய்ய முடியுமா? வாலேதுமின்றி பேனாவிலும் நாவிலுமே புரட்சி செய்ய முடியுமான்னு நம்மை வியக்க வைத்தவர் கலைஞர். அவருடைய பாதையில் தோன்றிய மற்றொரு உதய சூரியனான மு.க. ஸ்டாலின் அவர்களோ ஆட்சியில் பொறுப்பேற்ற உடனேயே புதிதாக 45 தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டி அதில் 27 தொழிற்சாலைகள் உருவாக்கி அதிலும் 74,737 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கியிருந்தார். மத்திய அரசு என்ற சொல்லுக்கு மாற்றாக ஒன்றிய அரசு என்ற சொல்லை நடைமுறைக்கு பழகியவர் அவர்தான். எழுத்தாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு அரசு வீடையும் இலக்கிய மாமணி விருதையும் அறிமுகப்படுத்தியரும் அவர்தான். ஊரெல்லாம் டைட்டில் பார்க் வர வேண்டும் என்ற தன்னுடைய கனவை நினைவாக்கத்தான் ஊட்டி, வேலூர், தூத்துக்குடி போன்ற 7 மாவட்டங்களில் மினி டைட்டில் பார்க்குகள் இனி வர உள்ளன.
இனி நாம் சென்னை தேடி வேலைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் இனி நம்மை தேடி நமக்காக நம்மூரிலேயே வரும். இதை வேற எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 2024 11.45 கோடி ரூபாய் மாணவர்களுக்கு போனது. அதே 2023 11.64 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இதிலிருந்து என்ன தெரியுது? மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாகி இருக்கிறது. கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தை பள்ளியின் பொற்காலம் என்று சொன்னால், மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தை உயர்கல்வியின் பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையாகாதுல்ல. இந்த திட்டத்துக்கு அதை விட ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. இந்த திட்டத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்க இதுதான் கடைசி நாள் என்ற எந்த ஒரு விதிமுறையுமே கிடையாது. குஜராத் மாடல், மகாராஷ்டிரா மாடல்னு எத்தனை மாடல்கள் இருந்தாலுமே திராவிட மாடலுக்கு எதுவுமே இணையாகாதுங்க. ஒரே ஒரு கோவிலுக்கு குடமுழக்க விழா நடத்தி விட்டதை நினைத்து நாம பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. ஆனால் இங்க திராவிட மாடல் 1000க்கும் மேற்பட்ட, எப்படி 1000க்கும் மேற்பட்ட விளக்கு கூட ஏற்ற முடியாத கோவில்களுக்கு குடமுழக்கு விழா நடத்தியதே, அதை ஏன் மறந்து விட்டோம்? இந்தியாவிலேயே அதிகமான பொது நூலகங்கள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடு தான். அதுவும் 4622 பொது நூலகங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கு. தேசிய அளவில் இந்த ஆண்டுடைய கணக்கெடுப்பு படி 6.67% பணவீக்கம் இருந்ததை 5.97% குறைத்திருக்காங்க. நிறைவா இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஐயா. ஒரு கழகத்துல தலைவர்களும் ஆளுமைகளுமே ஒருத்தரா இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பெரிதாக தெரிகிறது. ஆனால் கழகத்தில் உள்ள அனைத்து ஆளுமைகளும் அனைத்து தலைவர்களும் அடிமட்ட தொண்டர்களுமே தலைமை பண்பில் இருக்கிறார்கள் என்றால், உலகத்தில் அப்படி ஒரு கழகம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாக மட்டும்தான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். இல்ல, எங்களை போன்ற எளியோர்களை பேச்சாளர்களாகவும் சிந்தனையாளர்களும் தலைமை பண்புக்கும் வைக்கக்கூடியவர்களுடைய இந்த சிந்தனை எவ்வித ஐயமும் இன்றி வெற்றி அடைந்து விட்டதுன்னு சொல்லலாம்ல. இனி எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் பெரியார், அண்ணா, கலைஞர், மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் வழியில் வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் நம்மளுடைய தமிழரின் பண்பாடும் சரி, தமிழரின் தனித்துவமும் சரி நீங்காமல் இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைஞரின் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் நடத்தப்பட்ட என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில் பல இளைஞர்களுடைய திறமிக்க பேச்சுக்களை இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தோம். மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.